is suspended from the roof of a trolley which is moving horizontal direction with an acceleration a. Then the time period is given by. நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு ட்ராலியில இந்த பெண்டுலத்தை கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். இந்த ட்ராலி மூவ் ஆகி போயிட்டு வித் an acceleration k. உனக்கு ரெஸ்ட்ல இருந்தா டைம் பீரியட் ஃபார்முலா 2π × L/g. இப்போ இது மூவ் ஆகுறதுனால ரெண்டு ஆக்சிலரேஷன் அதுல டிபெண்ட் ஆகுது. ஒன்னு ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி, இன்னொன்னு ஆக்சிலரேஷன் ஆஃப் த ட்ராலி. இப்போ இதோடைய நெட் ஆக்சிலரேஷன் நீ கண்டுபிடிக்கணும். அதான் இங்க போட வேண்டிய ஆன்சர். அப்போ இது ரெண்டுக்கு நெட் ஆக்சிலரேஷன் இஸ் g டாஷ்னு வச்சுக்கலாமா, which is equal to √g² plus a². அப்போ நியூ டைம் பீரியட் will be 2π × L மாறாது, length of the pendulum மாறல. நியூ ஆக்சிலரேஷன் will be g² plus a². இது ஆன்சர். அப்போ அவன் a டாஷ் தான் கேட்டிருக்காங்க. இதுதான் a டாஷ். a டாஷ் உள்ளுக்குள்ள தானே இருக்கு, ரூட்டுக்குள்ள தானே இருக்கு. வேற a டாஷ் கேட்டு கரெக்ட் தான். a டாஷ் இஸ் இன்சைட் ரூட் நோ. அப்ப a டாஷ் இஸ் ஈக்குவல் டு இதுல g² plus a² வரணும்னு நினைக்கிறேன். கரெக்டாடா? எனிவே இதான் வரணும், நாட் ரூட்டுக்குள்ள இருக்குன்றது இல்ல. ஆமா, g டாஷ் இருக்கு, g² plus a². அதுல மாற்றம் இல்லடா. ரிசல்டன்ட் இஸ் g². அதான் இந்த a டாஷ் ரூட்டுக்குள்ள 1/4 வரும் சார். a டாஷ வெளியே எடுக்க சொல்றாங்க. a டாஷ் இஸ் நதிங் பட் இந்த டேர்ம் தானே a டாஷ். ஹோல் ரூட் டேர்ம்னா சார் a டாஷ். ஏனா ரூட்டுக்குள்ள a டாஷ் இருக்கு. ரிசல்டன்ட் வந்து ரூட் வேர் a டாஷ் இஸ் ஈக்குவல் டு, கம்பேர் பண்ணு இதையும் இதையும் கம்பேர் பண்ணு. a டாஷ் இதுக்கு ஈக்குவல் g² plus a² தானே. சார் ரிசல்டன்ட் வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் a² plus b² plus 2ab cos θ தான் சொல்றோம். இதுல மறுபடியும் இதை கண்டினியூ பண்றோம். இதுல இந்த டேர்ம் தான் a டாஷ். புரிஞ்சு படிக்கணும். So formula is g dash t equal to 2π × √L/a dash. அந்த a dash தான் g dash which is equal to. அப்ப ஆன்சர் ரைட் தான். ஆனா இந்த ஈக்குவேஷனுக்குள்ள போட்டேன்னா டபுள் ரூட்டா மாறிடும். ஆல்ரெடி a டாஷ்க்கே ஒரு ரூட் இருக்கு, அதே ஒரு ரூட்டுக்குள்ள வைக்கிறோம். அதுல போடல அவன் நேரா அவன் எதுதான் எடுத்திருக்காங்க, a டாஷ் தான் கேட்டிருக்காங்க. B is the correct answer.